ஹாய் ஹலோ வெல்கம் டு கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வண்டி பார்க்க வந்திருக்கோம்னா 2016 ஸ்கோடா ரேபிட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான், டீசல் ஆட்டோமேட்டிக்கு. வண்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ரொம்ப பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. நம்ம கொடுக்கும்போது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி தான் கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது நம்ம சர்வீஸ் சென்டர்லேயே தான் கண்டினியூஸ் சர்வீஸ் ஆனது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் செக்அப் என்னென்ன ஆயிருக்கு, இல்லை A to Z என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ சொன்னதான், 16 மாடலு, ஒரே ஓனரு, டீசல். முக்கியமாக டீசல் ஆட்டோமேட்டிக்னால உங்களுக்கு கம்ஃபர்டபுளும் வந்துடும், டீசல்னால மைலேஜும் வந்துடும். ஸோ இதுக்காகவும் அதுக்கும் ரெண்டுத்துக்காகவும் எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண தேவையில்லை. மைலேஜும் கிடைக்கும், கம்ஃபர்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தான், ரொம்ப அதிகம் கிடையாது. ஒரு 5,50,000 தான் வரும் உங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா பிட் நெகோஷியபிளும் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டியோட டீட்டெயிலு ப்ரைஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். வண்டி உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் காட்டிடுவோம், வண்டியை செக்அப் பண்ணி காட்டுவோம், உள்ள இன்ஜின் சவுண்டு ப்ளஸ் ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாமே இந்த வீடியோலேயே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும். ஐவஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வண்டியோட அவுட்லுக்கு அண்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம வண்டி ஓட்டி காட்டுறது, இன்ஜின் சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்கேனிங் ரிப்போர்ட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது லைவாக யாருமே எந்த வீடியோலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம வீடியோவில் மட்டும் தான் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லைவாக இந்த வண்டி என்னன்னா ஸ்கோடா ரேபிட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட ட்ரஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம். அந்த ட்ரஸ்ட்டுக்காக தான் இதுவும் பண்ணுறோம். கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மெயினான ஒரு விஷயத்த இந்த வீடியோலேயே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ லைவாக நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், வாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே வந்துட்டோம். ஸ்கேனிங் டூல் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்கேனிங் டூல் இன்பில்டாக தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றி காட்டுறேன். நான் ஸ்கேனிங் டூல் இப்போ நம்ம லைவாக ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் வண்டியை. மில் ஸ்டார்ட். இப்போ அங்கே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் டூல் நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், மறுமுனை வண்டியில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. வண்டியோட இந்த வண்டி தான் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த வண்டியோட ஸ்டீரிங் பாக்ஸ் கூட லோகோட இருக்குது. நம்ம சார், எனக்கு வீடியோவில் காட்டிகிட்டே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இதுதான் ஸ்கேனிங் டூல்ஸோட இமேஜ். லைவாக நம்ம ஸ்கேன் ரன் பண்ணுறேன். இருக்கு இது என்னென்னா உங்களுக்கு மனுஷனே ஸ்கேனிங் மாதிரி காருக்கான இது ஸ்கேன். இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் எல்லாமே தெரிஞ்சிடும், A to Z. அந்த மாதிரி இது ஒரு விஷயம். எங்கள் விஏ நம்பர் கேட்குது. நம்பர் ஒரே நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக இதுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துலையே இருக்கும். இப்போ நம்ம பார்த்து டைப் பண்ணலாம். C
பாருங்க நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். வண்டியில் பாருங்கள். கோட் எக்ஸிகியூஷன் ஆகிட்டுருக்கு. நம்ம பழைய இடத்துக்கே போயிடுவோம். சாரி, உள்ளே நுழைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வருது. இப்போ QK ஆக்சஸ் நம்ம போவோம். தெரியுதா உங்களுக்கு? டைனோஸ்டிக்கோட இந்த டைனோஸ்டிக் ரிப்போர்ட்டுக்காக நம்ம போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ட்ரு ஆகிறதுக்கு வந்துருச்சு. சிஸ்டம் ஸ்கேன். இப்போ இதெல்லாம் ஸ்கேன் ஆகணும்னு வந்திருக்கு. இப்போ நம்ம சிஸ்டம் ஸ்கேன் கொடுப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வண்டியை நம்ம ஆன் பண்ணிப்போம். ஸ்கேன் ஆக ஆரம்பிக்குது. பாருங்க லைவாக ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. Want to run and clear the result display on the எதுவுமே இல்லை. I think நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டியை லைக் ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம இது வண்டி இப்போ ஆஃபில் இருந்த ஸ்கேனிங்கு. இப்போ நம்ம வண்டி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணி இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், முன்னாடி வண்டி ஆஃபில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஆனில் இருக்குது. ஓகேங்களா? எந்த ஒரு சிம்பிளும் இல்லை. பாருங்கள், இன்ஜின் செக் லைட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லாவே இருக்குது வண்டி. இப்போ வண்டி ஆனில் இருக்குது. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் கொடுக்குறேன். பாருங்கள், ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. நல்லா பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்துருச்சு. பாருங்கள், நார்மல் 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 எவ்ரிதிங் நார்மல். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போது ரிப்போர்ட் கேட்டால் ரிப்போர்ட் வரும். அப்படி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ரிப்போர்ட் 2 ப்ரிப்பேர்டு ஸ்கோடா ரேபிட் 2016 மீன். இதில் நம்ம ஃபோனில் பார்க்கலாம், நம்ம ரிவேஸாக தெரியும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வைக்கிறத. ஓகேங்களா? ஜிஎஸ் நம்பர் இதெல்லாம் வந்துடும். ஓகே கொடுத்தா நமக்கு அட்ரஸ் கேட்கும். நம்ம கேவி காசன் பைக்ஸே கொடுத்துக்கலாம்.
லைவாக கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா ரிப்போர்ட்டு, டைனோசர்ஸ் ரிப்போர்ட் அதுவே வந்துடுச்சு. ஃபாலோவிங் கோடிங் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வண்டியோட பேர் 2016 ஸ்கோடா ரேப்பிடு சேஸ் நம்பரு. உங்களுக்கு இந்த வண்டி தான் பண்ணியிருக்காங்கன்ற ரிப்போர்ட் இது. ஏன்னா அது சேஸ் நம்பர் வெரிஃபை பண்ணாமல் ரிப்போர்ட் கொடுக்காது. இந்த ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா லைவாக இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். ஸ்க்ரீன்ஷாட் ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். சரிங்களா? இந்த ரிப்போர்ட்டும் லைவாக நான் உங்களுக்கு வைக்கிறேன் நம்ம வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் சவுண்ட் இக்னிஷன் பண்ணலாம் வாங்க. நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம், ஏன்னா முன்னாடி கனெக்டில் இருக்கக்கூடாது. மைக்கு இதான் என்ன நம்ம பேசிகிட்டு இருக்க மைக்கு. நான் இதை இன்ஜின் கிட்ட வைக்கிறேன், ஃபோன் கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பின்னாடி ஸ்மோக் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக்காக வச்சுருக்கேன். ரைஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம். இங்கே வருங்க, ரைஸ் பண்ணுறேன். இப்போ ரைஸ் பண்ணுறேன். இப்போ ஆர்பிஎம் ரைஸ் ஆகுது. இப்போ 2500 ஆர்பிஎம் போயிடுச்சு. நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்மோக் எதுவும் வந்திருக்காது. எவ்வளோ நீட்டாக எவ்வளோ ஜெனுனாக இருக்குது பாருங்கள் இன்ஜினு. ஹாய் வர்ஸ், வெல்கம் டு கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோடா ரேப்பிடு டெஸ்ட் ட்ரைவ் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஓட்டி பார்க்கலான்னு பார்க்கலாமா? வாங்க ஓட்டி பார்க்கலாம். வர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் ஒரு ரவுண்ட் போயிட்டு போகிறோம். ஏசி ஆன் பண்ணிக்கோ, குழந்தை குளிரும். இது இருக்கும்ல. இது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டீசல் வண்டி இது. ஸோ உங்களுக்கு டீசல் வண்டினால மோஸ்ட்லி உங்களுக்கு மைலேஜ் நல்ல எஃபிஷியன்சியாக வரும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனால் கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியாக ரன் பண்ணலாம் வண்டியை. எவ்வளோ தூரம் வேணால் ரன் பண்ணலாம். உங்களுக்கு அவுட்ஃபிட் ரவுட்டில் எப்படி டிரைவ் இருக்குன்னு தெரியணும்ல, எப்படி வண்டி ஓடுதுன்னு. அதான் உங்களுக்காக ஒரு லைவ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா ஸ்மூத் ஆக்ஷன் ஆகுது. வண்டியோட ஓவர்லேப் வண்டி எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் எடுத்து டேரெக்டாக ஓட்டுற மாதிரி தான். நீங்கள் எடுத்ததும் சர்வீஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப அதிகம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது.
கொஞ்சம் டிரைவிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் ஏதோ நடுவில் பேசலை. ஏன்னா நம்ம மெயின் ரோடு எதுவும் போகல, இது சின்ன சின்ன ரோடு தான். அவங்க மெயின் ரோடு ஒரு வாட்டி போயிடலாம். மெயின் ரோடு வந்தாச்சு. இப்போ போகும்போது நம்ம கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் ஓட்டலாம். தான் டிராஃபிக்காக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தாம்பரம் சேலையூர் டு மேடவாக்கம் ரூட்டு, அந்த ரூட்டை இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஈச்சர் நம்மளை பாரு, முன்னாடியே போக விட மாட்டேங்கிறாருப்பா. தாண்டி விடுவோமா? போயாச்சு. பிரேக் நல்லா சூப்பராக பிடிக்குது. பஸ்காரு பாருங்க, நச்சுக்கிட்டு போறாரு. அவங்க வழி விட்டுருவோம், கிராஸ் பண்ணுவாங்க. இங்கே இங்கே சிக்னல் கிடையாது, நம்ம நின்னதான் உண்டு. ஓகே, போலாமா?
இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. சிக்னல் லாக் ஆகிட்டேன். சிக்னலாக வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக சிக்னல் போட்டிருக்காங்க, நான் மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க ரைட் கட் பண்ணும் போல். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை. சார் நம்ம கட் பண்ணி போயிடலாம். இண்டிகேட்டர் இவ்வளோ வைப்பர் ஆனிச்சு. போட்டாங்களா? சூப்பர். கட் பண்ணியும் புண்ணியல. சிக்னல் கால வெயிட்டிங் போட்டுட்டாங்க. சிக்னல் போலாமா? இப்போ நம்ம மேன்மன் ட்ரை பண்ணுவோமா? காலியா இருக்கு, பறகுது வண்டி. இப்ப வண்டியோட பவர் என்ன ஓடுது. மெயின் சீனே இப்படிதான். எப்படி பறந்தது பாத்தீங்களா? டாப் கியர் 6 கியர் டிரெக்ஷன் ஆச்சு. நம்ம திரும்பி ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவோம். ஏன்னா இப்போ ரோடு காலியாக இருந்தது, அதனால தான் மேன்வல் மோட் இப்போ ட்ரை பண்ணேன். மேன் மோட் சூப்பராக இருக்குது. எப்படி கட்டாக எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அந்த 5 செகண்டில் எவ்வளோ வேகத்தில் போச்சு. ஏன்னா நம்ம இதில் மேனுவல் மோடு யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் மோடும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஆட்டோமேட்டிக் மோடில் வச்சுருக்கேன். ஏன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளால் மேனுவல் மோடு போட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்க்ரீஸ் பண்ணுறத விட சிம்பிளாக ஆட்டோமேட்டிக் மோடை போட்டோமா, ஜென்டிலாக ஆக்சிலேட்டரு பிரேக்கில் கால் வச்சோமா, அழகாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் நிதானமா. அதுவும் இளையராஜா மியூசிக் போட்டு போனா வச்சுக்கோங்களேன், சும்மா சூப்பராக இருக்கும். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதுவே ஒரு காலியா இருக்கா, சும்மா வைபா மியூசிக் போட்டு மேனுவல் மோட் போட்டோம்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சூப்பரா போகும் வண்டி. இப்போ மேன் மோட் ட்ரை பண்ணுவோமா? ஸ்பீடு பாருங்க. கொஞ்சம் வண்டி ஓடும் போது கான்சன்ட்ரேஷன் வண்டியில தான் இருக்கும். தப்பா நினைச்சீங்க பேச முடியாது. போறோம் பாருங்க. ஸ்பீடு குறைச்சிடலாம். திரும்பி ஆட்டோமேட்டிக் மோடு வந்துட்டேன்.
எப்போவுமே ரிஸ்க்குன்னு அதிகமாக ஃபீல் ஆச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் மோட் வந்துடும். ஒரு லெவலில் நம்ம டெஸ்ட் தானே பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஜென்டலாக ஓட்டுவோம், ஆனால் ஜெட்டிலே கட்டிங். ஓகே, நம்மளோட ஆட்டத்துக்கு முடிவு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. டிராஃபிக் முடிச்சிட்டாங்கப்பா. இனிமேல் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது அதிசயம். இங்கே இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஆட்டோமேட்டிக் மோடு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொரு வாட்டியும் கிளச்சை பிடிச்சி ஆக்சிலேட்டர் போட்டு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மூவ் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் ஃபஸ்ட் கியரு செகண்ட் கியரு ஃபஸ்ட் கியரு செகண்ட் கியர் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளோட வயசானவங்களாம் இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகிடுச்சு, நமக்கு அந்த கிளச்சை பிடிச்சதுக்கே லெஃப்ட் ஹேண்ட் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே செய்ய முடியாது. கையை கீர் போட்டு கயிறு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷோல்டர் பெயின் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீசல் வேறு, மைலேஜ் வேறு சூப்பராக வரும். ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே 22லேருந்து 25 வருது மைலேஜ். பாருங்க, நான் எடுத்தம்மா நிம்மதியாக ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காட்டவும் கூட இல்லை, நான் என்ஜாய்மெண்ட்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு. நம்ம ஜெயச்சந்திரன் வந்திருக்கோம் டெக்ஸ்டைல்ஸு. இப்போ கூட்டம் சூப்பராக அள்ளுது. இருங்க, நான் இப்போ எப்படி தான் அங்கே தான் யூட்டன் போட போகிறேன், நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிக்னல் ஒன்றும் செய்ய முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஆட்டோமேட்டிக் வண்டி வேணும். மேனுவலாக இருந்தால் நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரே தலைவலியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்னால ஜம்முன்னு ஒரு பிரேக்கில் மட்டும் காலை வச்சுட்டு இருக்கேன். இதோ பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன், அது அப்படியே மூவ் ஆகுது, எதுவுமே கீழே கால் வைக்கல. வந்துட்டு திரும்பி பிரேக்கில் கால் வச்சுட்டேன். அப்போனா என்ன, எனக்கு பெயின், இந்த காலில் அந்த வலியெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஒரு கஸ்டமராக நீங்கள் அந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியஸ்ட்டாக இருக்கும். இந்த கஷ்டம் இந்த கஸ்டமர் இந்த வயசான டைமில் கஷ்டமாக உங்களுக்கு பெயின் வரும்ல, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கில் மெயினே அதுதான். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்டேஷன்லேயே சர்வீஸ் செக்கப்பு எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம எப்படி டாப் 6 கியர் எடுத்து டாப் ஸ்பீடில் வந்தோம். நம்ம ஏதாவது லேக் ஆச்சா பார்த்தீங்களா, சும்மா சூப்பராக போச்சு. நம்ம யூட்டர்ன் போட போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ மேடவாக்கத்தில் இருக்கோம். எங்கே ஆரம்பித்தோம், இங்கே என்னோடய ஆஃபீஸ் சென்னை குரோம்பேட் கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் லொக்கேஷன், சிட்லப்பாக்கம் லொக்கேஷன் அது ஆரம்பித்தோம். இப்போ மேடவாக்கம் வந்துட்டோம். மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வந்துட்டோம். இப்போ திரும்பி ஒரு யூட்டர்ன் அங்கே தான் போகிறோம், நம்ம ஆஃபீஸ் தான் போகிறோம், அங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏன்னா இந்த நேரத்தில் நான் இதுக்கு மேலே போனேன்னா டிராஃபிக் அதிகமாகிடும், உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும், எனக்கும் சலிச்சு போயிடும். வேணாம், ஒரு யூட்டர்ன் போட்டுருவோம். வேற ஓடுது சிக்னல். 11 10 9 8 7 6 5 4 3 2 1 கோ. முடிஞ்சிருச்சு, சிக்னல் முடிஞ்சிருச்சு. இந்த மூவ் ஆகிட்டு இருக்கு. என்ன கம்ஃபர்டபுளா இருக்கு, மேன்லி கம்ஃபர்டபுள் தான். இந்த வண்டியில வர உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனும் கம்ஃபர்ட்டும் மேக்ஸிமம் எந்த வண்டியிலும் வராது. ஜெர்மன் மேக்ஸ் இன்ஜின்ஸ், மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி எல்லாமே வேற லெவல் தான். பார்த்தீங்களா, ஜெயச்சந்திரன் சரியான கூட்டமாக இருக்குது.
இது மட்டும் ஸ்லோவாக போகிறேன். மேலே பாருங்கள் எங்கே இருக்கும்னு பாருங்கள். இப்போ திரும்பியும் பிரிட்ஜ் ஏறுறோம். இப்போ நான் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் மோட்டை தான் யூஸ் பண்ணுறேன், மேனுவல் மோட்டை யூஸ் பண்ணல. ஏன்னா ஆட்டோமேட்டிக் மோடுக்கே இங்கே ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க வேகத்தை. குறுக்கால வராங்கப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ல பாருங்க இப்படி பூந்து போறாரு பாருங்க. அவருக்கு என்ன அர்ச்சன்ட்டோ. உங்களுக்காக ஒரு டெஸ்ட் ட்ரைவே, ஒரு லாங் டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேரால் வர முடியாது, ரொம்ப தூரத்தில் இருப்பீங்க, ஊர் சைடில் இருப்பீங்க. உங்களால் இந்த வண்டி எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், கண்டிஷன் எப்படி இருக்கும், ஓட்டை எப்படி இருக்கும், ஓட்டினா நல்லா இருக்குமா, ஸ்மூத்தாக இருக்குமா, லேக் ஆகுமா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அவங்களால வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம சைடே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டெஸ்டிங்லேருந்து இப்போ ஸ்கேனிங்லேருந்து எல்லாமே காட்டும். நீங்கள் நம்பி எடுக்கலாம். எங்கள் சைடு வாரண்ட்டி வந்துடும். அதே மாதிரி இப்போ எடுக்கும் போது நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் நாங்களே பண்ணிவிடுவோம். நீங்கள் எடுத்து டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷன் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸும் நாங்கள் எங்கிட்ட அவைலபிள் உண்டு. தாராளமாக ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் சேலரிடாக செல்ஃப் எம்ப்ளாய்டாக பார்ப்போம். ஒரு குறைஞ்சபட்சம் 4 லட்ச ரூபாலேருந்து அதிகபட்சம் 5 லட்ச ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான் ஃபினான்ஸ் பண்ணித்தரேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணாவே போதுமானது. உங்களை வீடு தேடி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. எல்லாமே டிஜிட்டல் ப்ராசஸ் தான். ஈஸியாக லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். எடுத்து தைரியமாக ஓட்டுங்க. ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சும் நாங்களே எடுத்துப்போம். ஒரு 2-3 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே அடுத்த வண்டி போகும்போது எங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, நானே எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்பேன். அடுத்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஃபினான்சேஷன் மூவ் பண்ணிக்கலாம், இல்லை கேஷாகவே எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு வண்டியை பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷம் தான் யூஸ் பண்ணணும், எவ்வளோ புது வண்டியாக இருந்தாலும் சரி. எதுக்குன்னா ஒரு 75% அமௌண்ட் உங்களுக்கு ரொட்டேஷன்லேயே இருக்கும், குறையவே குறையாது. இதுவே ஒரு வண்டி நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு வண்டியை வாங்குறாங்க, 10லேருந்து 15 வருஷம் அப்படியே வச்சுக்கிறாங்க. கடைசியாக வாங்கும் போது 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க, கொடுக்கும் போது 10,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது நஷ்ட கணக்கு தான் பயங்கரமாக வரும். ஆட்டோமொபைல்னாவே உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குற மாதிரி தான், சொத்து வாங்குற கணக்கு கிடையாது. இருந்தாலும் அதையே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 70லேருந்து 75% அமௌண்ட்டை மிச்சம் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் செலவை குறைக்கலாம். ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2-3 வருஷத்தில் ஒரு அடி அந்த அடுத்தடுத்த வருஷன் வண்டியை யூஸ் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். எல்லா வண்டியும் யூஸ் பண்ண சந்தோஷமும் கிடைக்கும். நம்ம பிறக்கிறோம், ஒரு 50-60 வருஷம் கழிச்சு நல்லா ஹெல்த்தியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வயசாகி போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்னென்ன சந்தோஷத்தை நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்ம வாழ்நாட்ல கடைசி டைமில் யூஸ் ஆகும். நம்ம நினச்சி காலத்தை கழிக்க கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் வண்டியும். நீங்கள் எத்தனை அனுபவங்கள் பெறுறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். புதுசாக வண்டி எடுத்து ஓட்டினா தான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். குடும்பத்தோட சந்தோஷம் தானே எல்லாருக்கும் முக்கியம். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவாகவே டெமோ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ லைவாக போயிட்டுருக்கு. என்னால் இங்கெல்லாம் மேன்வெல்லாம் போட்டு ரைஸ் ஏற்ற முடியாது, டாப் கியரில் எடுக்க முடியாது. ஏன்னா நானே கொஞ்சம் ஸ்லோவாக மிஞ்சி போனால் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் காலி ஆச்சுன்னா நான் இப்போ திரும்பியும் கூட ஸ்பீட் ஏற்றி இப்போ காட்டுறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் காலி ஆகலை. ஏன்னா இப்போ போன வாட்டி அங்கே டாப் கியர் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அசால்ட்டு 60லேருந்து 100லேருந்து 110 போயிடுச்சு. அதனால தான் ஒரு 10-15 செகண்ட்லேயே நம்ம
ஃப்ரண்ட்டில் அவ்வளோ அது வீடியோவில் பார்க்க சின்ன டிஸ்டன்ஸாக தெரியும், ஆனால் அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு. அது உங்களுக்கு ஸ்பீடாக கடந்துட்டோம். ஆனால் டக்குன்னு பிரேக் கிட்ட வந்து பிரேக் அடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே வேகமாக போகிறதும் நல்லதுக்கு இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் காட்டுறதுக்காக தான் நம்ம ஓட்டி காட்டுறோம். மற்றபடி நான் வேகமாக ஓட்டுற ஆட்கள் கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணால் பார்க்கலாம். இங்கேருந்து நீங்கள் கன்னியாகுமரி கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. ஆனாலும் இங்கே இருக்கிற வண்டி கேவி காசன் பைக்ஸில் சென்னைக்கு கோம்பெடிஷன் கேவி காசன் பைக்ஸில் எப்படி வண்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் லைவாக காட்டுறேன். ஓகேங்களா? மதுரை, திருச்சிராப்பள்ளி, பூண்டி எந்த இடத்துல வேணால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்குன்னு நமக்கு காட்டணும்ல, அதுக்காக தான் மெயினாக காட்டுறது. டெஸ்ட் ட்ரைவ் தான் லாங் வீடியோ இருக்கும், மீதியெல்லாம் ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். நம்ம ஆஃபீஸ் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நான் முழுசாவே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஆனா இது கடைசியா தான் வரும். அப்ப அவரு அந்த வண்டியை வச்சு கட்டடிச்சு போகணும்னு ஆசைப்படுறாரு. வழி விட்டுருவோம். மற்றவங்க அவசரம் நமக்கு எப்படி தெரியும்?
இங்கேயும் பஸ்காரங்க ஓவர்டேக் ஓவரா பண்றாங்கப்பா. லெஃப்ட் எடுக்கிறதுக்கு எதுக்கு ரைட் அணைக்கணும்? வந்துட்டோம். ரைட் எடுக்கணும். இப்போ திரும்பி சேலையோ சைடு வந்துட்டோம் நம்ம. கட் பண்ணுறோம்ல, ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுச்சு. டிக்கெட்டு இங்கேயும் இடத்துக்குள்ள நுழையிறோம். சூப்பராக கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. டிரைவிங் பண்ணும்போது இந்த மாதிரி காட்கள்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரி போ குழந்தை. சரி போயிட்டாங்க, நம்ம போவோம். சில இடத்துல நம்ம ஸ்லோ போகிறது நல்லது.
ஹாய் விவர்ஸ், எனக்கு டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? உங்கள் கூட நானே இன்றைக்கி நல்லா ஓட்டிட்டேன் வண்டியை. இந்த வண்டி டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும்? கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் சென்னை. நம்பர் பார்த்தீங்கன்னா 8124541264, அதுக்கப்புறம் 9176386782. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். சரிங்களா? இது அடுத்த இந்த வண்டியோட நிற்காது, இனிமேல் எல்லா வண்டியும் போஸ்ட் ஆகும். பாருங்கள், உங்களோட எல்லாமே லைவாக கொடுப்போம். என்ன இருக்குது, என்ன இல்லை, வண்டியில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை, எல்லாமே உங்களுக்கு லைவாகவே கொடுத்துருவோம். நீங்கள் எடுத்து டேரெக்டாக ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லைவாகவும் செக் பண்ணிக்கலாம். ஓகே விவர்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.